அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடந்து கிருஷ்ணன். ஸோ இது வந்து தினத்தந்தி பேப்பர், இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பர். இதில் டிஎன்பி சம்மந்தமாக கொஸ்டின் ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 86லேருந்து அப் டு வந்து பார்த்தோன்னா 110 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். நீங்கள் ஆன்சர் வந்து நோட்டில் நோட் பண்ணிவிட்டு நான் கடைசியாக ஆன்சரும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதை படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தினுடைய முக்கிய பங்குதாரர்கள் யார்? அரவிந்த் கோஷ், பாரதியார், திலகர், பாண்டிதுரை தேவர், ஹாஜி பக்கர் முகமது. ஸோ இந்த 5 பேர்த்தில் யார் வந்து பார்த்தோன்னா சுதேசி நிறுவனத்தினுடைய முக்கிய பங்குதாரர்கள்? ஓகே, நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூட ஆன்சர் நோட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். மறுபடியும் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், மதராஸ் மகாஜன சபை இது சம்பந்தப்பட்ட கூற்று. இது வந்து 1884 வந்து துவங்கப்பட்டது. இதனுடைய முதல் தலைவர் பி ரங்கையான்னு சொல்கிறாங்க. செயலாளர் எம் வீரராகவச்சாரியார். இதன் கோரிக்கைகளில் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை ரத்து செய்ய வேண்டும் என்பதாகும். இதில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க. இந்த 4 கூற்று வந்து மதராஸ் மகாஜன சபை பற்றினது. இதில் எது வந்து சத்துனா சரின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து இந்த 4 எது சரி தவறுங்கிறது போடணும். ஓகேங்களா? இது கொஸ்டின் நம்பர் 88. சரி, 87. 88வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை சுதேசி சங்கம் இது சம்மந்தப்பட்டது. இது பாருங்கள் 1852ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க. தென்னிந்தியாவில் உருவான மேற்கத்திய ரீதியிலான முதல் அமைப்பு. இது கம்பெனி ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு தன் நோக்கங்களை பூர்த்தி செய்து கொண்டது. இதன் விளைவாக செய்மூர் குழு அமைக்கப்பட்டது. இது சென்னை சுதேசி சங்கம் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் மாநாடு. ஒவ்வொரு மாநாட்டினுடைய தலைவர் வந்து பார்த்தோன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1894, 98, 1908, 1914 இதனுடைய தலைவர்கள். ஸோ இது வந்து பொறுத்துக. வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 90வது கொஸ்டின். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தலைவர்களாக இருந்த பின்வரும் காங்கிரஸ் மாநாடுகள் பற்றியதில் சரியானதை காண்க. பாருங்கள், 1920 நாக்பூரில் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. 1926 கல்கத்தாவில் சீனிவாச ஐயங்கார் தலைமையில் நடைபெற்றது. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? புக்கில் இல்லாதது இருந்துச்சுனாலும் ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஒரு ஓரலாக எவ்வளோங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க உங்களோட மார்க். அடுத்து பாருங்கள், 91வது கொஸ்டின். மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று கூறப்படுபவர் யார்? மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி. இதில் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறவர் தான் ஆன்சராக வருவார். அதை எதுன்னு நோட் பண்ணிங்க. அடுத்து, வாவேசு ஐயர் பற்றிய கூற்றுகளுள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, வாவேசு ஐயருங்கிறது வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தவர். அதே மாதிரி சாவர்கரின் வந்து பார்த்தோன்னா 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மொழிபெயர்த்துள்ளார். வாவேசு ஐயர் பற்றினது. அடுத்து, நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றின கூற்று. இவர் புதுவையில் சூரியோதயம் இதழை வெளியிட்டார். ஆஸ் கொலையில் வந்து பார்த்தோன்னா அந்த வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். கர்நாடக நந்திமலையில் ஆசிரமம் அமைத்தார். மேற்கண்ட அனைத்தும் சரி. இது வந்து 93வது கொஸ்டின். புக்கில் இல்லாத கூட இருக்கும்பா. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். புக்கில் இருக்கிறது வரைக்கும் படித்த வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து, சுப்பிரமணிய சிவா பற்றிய கூற்றுகளில் சரியானது. சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டி கொண்டார். தருமபுரி பாப்பராப்பட்டியில் பாரதி ஆசிரமம் ஒன்று நிறுவினார். இவர் விவேகபானு என்ற இதழை வெளியிட்டார். ஓகேங்களா? அடுத்து 95வது கொஸ்டின். தமிழக கிளாபத் இயக்கத்தினுடைய தலைவர் யார்? தமிழக கிளாபத் இயக்கத்தினுடைய தலைவர் யாஹூ. ஓகேங்களா? ஓகே, அடுத்து, நீல் சிலையை அகற்ற 1927 யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது? நீல் சிலையை அகற்ற. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து 97வது கொஸ்டின் பாருங்கள். வஉசி, வாவேசு, நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய சிவா அவங்களுடைய நூல்களா இதழ்களான்னு தெரியல, இது கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதோடைய பொறுத்துக. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மதராசினுடைய முதல் பெண் துணை சபாநாயகர் ருக்குமணி லட்சுமதி. மதராஸ் சட்டமன்றத்தினுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சத்தியவாணி முத்து அம்மையார். ஓகேங்களா? அடுத்தது, போராட்டவாதிகள் எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்டவர் யார்? பாருங்க, போராட்டவாதிகள் எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்டவர். எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். அடுத்து பாருங்க, காமன்வெல்த், நியூ இந்தியா, தன்னாட்சி இயக்கம், மத்திய ஹிந்து கல்லூரி இது எல்லாமே உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியம் தான்.
இதில் இருக்கிற வருஷங்கள் எல்லாமே. 100வது கொஸ்டின். அடுத்து 101வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா அஞ்சலி அம்மாள். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். இவரது மகள் அம்மா கண்ணுவை காந்தியடிகள் லீலாவதி என பெயரிட்டு தன் வார்தா ஆசிரமத்தில் தங்க வைத்து கல்வி அளித்தார். இது நமக்கு வந்து ஓல்டு புக்கில், தமிழ் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து நாகம்மையார். தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தில் கள்ளுக்கடை மறியலை தீவிரமாக முன்னெடுத்தவர். வைக்கம் சத்தியாகிரகத்தில் பெரியாருக்கு ஆதரவாக இருந்து போராடியவர். நாகம்மையார் பற்றின கூற்று. ஓகேங்களா. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 103. அவினாசி லிங்கம் தமிழாசிரியர்களுக்கு பிற ஆசிரியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்கினார். தமிழாசிரியர்களுக்கு பிற ஆசிரியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்கினார். தர்மம்மாள் வந்து பார்த்தோன்னா இலவு வாரம் என்ற போராட்டத்தை தமிழ் ஆசிரியர்களுடைய உரிமையை நிலைநாட்டவும் சம ஊதியம் வழங்கவும் நடத்தினார். இது வந்து கூற்று காரணம் வந்து பார்த்தோன்னா எது சரி தவறுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது தமிழகத்தினுடைய அன்னி பெசன் என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டவர் யார்? தமிழகத்தின் அன்னி பெசன்ட்ங்கிறது யாரு? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ஆன்சரு. அடுத்து தேவதாசிகளுடைய அவலநிலையை காட்டும் மூவலூர் ராமாமிர்தம் எழுதிய நூல். தேவதாசிகளுடைய அவலநிலையை காட்டும் மூவலூர் ராமாமிர்தம் எழுதிய நூல். ஓகேங்களா. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் பற்றிய கூற்றுகளில் எது வந்து பார்த்தோன்னா சரி தவறு மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இவர் தேவதாசிகளை ஒருங்கிணைத்து நாகபாசத்தார் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார். தன் வீட்டின் முன்பாக கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று எழுதி வைத்தார். இவர் இறுதி வரை பெரியாருடைய திராவிடர் இயக்கத்திலேயே இருந்தவர். ஸோ உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. எவ்வளோ தெரியுதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், அசலாம்பிகை அம்மையார் பற்றிய கூற்றுகளில் தவறானது. இவர் 2034 பாடல்களை கொண்ட காந்தி புராணம் என்ற நூலை எழுதியதா தற்கால அவ்வை என்று திருவிக்கா அவர்களால் அழைக்கப்பட்டார். இந்த பாடல்களுடைய எண்ணிக்கை முதற்கொண்டு நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகேங்களா. தவறானது எது அப்படின்ட்டு. அப்போ இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு தவறு இருக்க வாய்ப்பில்லை. சரி, ஓகே, பார்த்துக்கங்க. அடுத்து சென்னை உப்பு சத்தியாகிரகத்தில் கிரகத்திற்கு தலைமையேற்ற பெண். சென்னை உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்ற பெண். ஓகே. அடுத்தது தவறாக பொருந்தியுள்ள இணையை காண்க. அம்மு சுவாமிநாதன், ருக்குமணி லட்சுமிபதி, முத்துலட்சுமி, துர்காபாய். ஓகே. அடுத்தது கட்டபொம்மன் மேஜர் பானர்மேனுடன் போரில் வென்றார். பூலித்தேவன் கான் சாஹிப்புடன் போரில் தோற்றார். இந்த கூற்றுல வந்து பார்த்தோன்னா எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 86, 87, 88, 89, 90 அப் டு 110 வரைக்கும். இதை பாஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஆன்சரை வந்து செக் பண்ணுங்கள். இது வந்து தினத்தந்தி பேப்பரில் வரக்கூடியது. ஓகேங்களா. தினத்தந்தி பேப்பர் உங்களுக்கு கையில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.